ஹாய் ஆல், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி டே 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரூச் ஃப்ளார் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மெட்டல் ஒயர் நான் எடுத்திருக்கேன் அண்ட் ஸ்டாக்கிங் கிளாத். இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம இந்த ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரவுண்ட் ரிங், அப்புறம் ரோஸ் பீட் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். எந்த ஷேப் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணும் ஃப்ளவர் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து இந்த சைஸ் போதும் அப்படிங்கிறதுனால குட்டியாக ஒரு த்ரெட்டோட இதை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஃப்ளார் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டல் ஒயர் வந்து கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிளாக நம்ம எந்த பக்கம் முறுக்குனாலும் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மெட்டல் ஒயர், அதில் வந்து கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணி கீழே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நார்மல் த்ரெட் எடுத்து நம்ம எப்பவும் போல் ஒரு 2 டைம் நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டு எடுத்து முடிச்ச வாட்டி நம்ம கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி நான் வந்து 6 பெட்டல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக இப்போ நம்மளுக்கு எந்த கிளாத்தில் நம்ம ப்ளவுஸில் போடுறோம் அப்படின்னா அந்த கிளாத்தில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். இப்படி ஒன்று ஒன்றா நார்மல் நீடில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா இன்செர்ட் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ண வாட்டி எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ரிங்கை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இதுக்கும் நார்மலான ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம ரிங் ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நகராமல் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ரோஸ் பீடை வச்சு சென்டரில் கவர் பண்ண போகிறோம். Hope you all like this video. Meet you all in my next video. Thank you for watching.